பகுதி கழக செயலாளர் நடராஜன் அவருக்கு இந்த மாடம்பாக்கமே ஒரு ஸ்தம்பிச்சு போயிருக்க அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப இதுக்கெல்லாம் நான் எப்படி திருப்பி கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவருக்கும் சின்னவருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு சேகரித்த திமுக பெண் வேட்பாளருக்கு தாம்பரம் கிழக்கு பகுதி 70வது வட்டத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவருமான லயன் ஆர் நடராஜன் தலைமையில் 70வது வட்டத்தில் தாம்பரம் மாநகர பிரதிநிதி பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மகப்பேறு மருத்துவர் RS கிருத்திகா தேவியை ஆதரித்து திமுக தாம்பரம் மாநகர செயலாளர் SR ராஜா MLA மற்றும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகளுடன் மாடம்பாக்கம் பகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பிரதான சாலையில் திறந்தவெளி வாகனத்தில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெரியார் நகர் வழி நெடுங்கிலும் கூடியிருந்த பெண்கள் வேட்பாளருக்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்நிகழ்வில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நிர்வாகிகள், வட்ட செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தோழர்கள் கலந்து கொண்டனர்.
போங்க 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 டூ வீலர்ல போங்க அப்படியே போங்க. எதிர்க்க நிக்க கூடாது. வந்தா நின்னா போயிடணும். போல போ. அவ்வளவுதான். போங்க. பிரச்சார பயணம் வந்து ஏற்பாடு செய்திருந்த நம்ம பகுதி கழக செயலாளர் நடராஜன் அவர்களுக்கும் கூடவே வந்து இவ்வளவு நேரம் வந்து ஊக்கமளித்து இருந்த நம்ம அண்ணன் எஸ்ஆர் ராஜா அவர்களுக்கும் மேயர் அன்புக்குரிய தங்கை வசந்தகுமாரி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மாடம்பாக்கமே ஒரு ஸ்தம்பிச்சு போயிருக்க அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இதுக்கெல்லாம் நான் எப்படி திருப்பி கைமாறு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவருக்கும் சின்னவருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.